வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா டார்கெட் காஸ்டிங். ஸோ டார்கெட் காஸ்டிங்னா என்னன்னு பார்க்குறோம். அண்ட் தென் இந்த வீடியோவில் நான் என்ன கவர் பண்ண போறேன் அப்படின்னா டார்கெட் காஸ்டிங்கோட கான்செப்ட் அண்ட் தென் இன்ஸ்டியூட் மெட்டீரியலில் இருக்கிற ப்ராப்ளம், ஒரு 3 ப்ராப்ளம் நான் சால்வ் பண்ணி காமிக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். தென் டார்கெட் காஸ்டிங்னா என்னன்னா, நம்ம ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனி ஆர் ப்ரொடக்ஷன் யூனிட்டாக இருக்கும் போது நம்மளுக்கு அதிகப்படியான காம்படிஷன் இருக்கும். ஓகேவா? ஸோ காம்படிஷன் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர்ல நம்ம ஒரு ஃபிக்ஸட் ரேட்ல தான் நம்ம வந்து ப்ராடக்டை சேல்ஸ் பண்ண முடியும். ஓகேவா? காம்படிஷன் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர்ல நம்மளோட காம்படிட்டர் வந்து ஒரு ப்ராடக்ட்டுக்கு, இப்போ பென்க்கு எக்ஸாம்பிள், இப்போ ஒரு பென் நம்ம சேல் பண்றோம், நம்மளோட காம்படிட்டரோட பிரைஸ் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் 10 ருபீஸ்ன்னு வச்சுக்கோங்க. ஸோ நம்மளும் வந்து அதே மாடல் பென்னை வந்து நம்மளோட பிரைஸ் என்னவா இருக்கணும், மேபி 10 ஆர் லெஸ். ஓகேவா? ஸோ இது வந்து அவர் ப்ராடக்ட். ஸோ இந்த 10 ரூபாய் இல்ல 10 ரூபாய்க்கு கம்மியா தான் நம்ம விற்க முடியும். ஓகேவா? ஸோ இதுதான் டார்கெட் காஸ்டிங். ஸோ இந்த 10 ரூபாய்க்கு நம்ம எஸ்பி வந்து 10 ரூபாய் அப்படின்னா, ஸோ இதுதான் பிளான்டு செல்லிங் பிரைஸ். ஓகேவா? ஸோ அமாங் த காம்படிஷன், ஸோ காம்படிஷன் அதிகமா இருக்கும்போது நம்மளோட பிரைஸோட அமாங் த மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் நம்ம ப்ராடக்ட்டுக்கு காஸ்டிங் வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். ஓகேவா? எஸ்பி வந்து 10ன்னு டிட்டர்மைன் பண்ணிட்டோம். ஸோ நம்ம காஸ்ட் வந்து எவ்வளோ இருக்கணும், நம்மளோட ப்ராஃபிட்டை மைனஸ் பண்ணது போக இருக்கணும். ஓகேவா? நம்ம ப்ராஃபிட் வந்து நம்மளால 2 ரூபாய் நம்மளுக்கு ப்ராஃபிட்டு. ஓகேவா? நம்ம போட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு 2 ரூபாய் நம்ம ப்ராஃபிட்னு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா, மேபி வந்து நம்ம எஸ்பியில் ரேட் இவ்வளோன்னு ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்கல்ல. ஸோ தட் மேனர். ஸோ அப்படி ஃபிக்ஸ் பண்ணும்போது இப்போ 10 ருபீஸ் வந்து நம்ம எஸ்பி, ப்ராஃபிட் 2 ருபீஸ் அப்படின்னா 8 ருபீஸ் தான் நம்மளோட டார்கெட் காஸ்டிங். ஓகேவா? ஸோ டார்கெட் காஸ்டிங் நம்ம 8 ரூபாய்க்கு ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஓகேவா? ஸோ நம்ம பொருளை 8 ரூபாய்க்கு தான் நம்ம அதான் உற்பத்தி பண்ணணும். ஸோ அந்த 8 ரூபாய்க்கு நம்ம என்னென்ன பண்ணோம், மோரோவர் என்ன பண்ணுவோம், காஸ்ட் ரிடக்ஷன். மெட்டீரியலை எங்கே வந்து நம்ம காஸ்ட் கம்மியாக வாங்கலாம், இல்லை லேபருக்கு காஸ்ட்டை ரெடியூஸ் பண்ணுவோமா, இல்லை ஃபிக்ஸட் ஓவர் ஹெட்ஸை நம்ம ரெடியூஸ் பண்ணலாமா அப்படின்ற டெசிஷன் மேக்கிங் எடுக்க போகிறோம். ஸோ இதுதான் டார்கெட் காஸ்டிங். டார்கெட் காஸ்டிங் எப்படி கண்டுபிடிக்கிறோம்னா, பிளான்டு செல்லிங் ப்ரைஸ். ஓகேவா? நம்ம ஃபிக்ஸ் பண்ண செல்லிங் ப்ரைஸ். மேபி இது மார்க்கெட் ஸ்ட்ரக்சரோட எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸாக இருக்கலாம், இல்லை கவர்மெண்ட் டிட்டர்மைன் பண்ண ப்ரைஸாக இருக்கலாம். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம எஸ்பி டிட்டர்மைன் ஆகுது. அண்ட் தென் ரெக்கார்டு ப்ராஃபிட். ஸோ இந்த பார்ட் வந்து நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். சில கம்பெனி வந்து ரெக்கார்டு ப்ராஃபிட் இருக்குல்லப்பா, ஸோ இதை வந்து நம்ம ஆர்ஓஐ, ஓகேவா, ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட். ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட்னா என்ன, நான் போட்ட காசுக்கு. ஓகேவா? இன்வெஸ்ட்மெண்ட் நான் போட்ட காசுக்கு. இப்போ ஃபிக்ஸட் அசெட், அந்த பிளான்ட் எல்லாம் சேர்த்து நான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு 10 லட்சம் போட்டிருக்கேன் அப்படின்னா, எனக்கு வந்து வெளியில இருந்து அந்த 10 லட்சம் முதல்ல இதை எப்படி டிட்டர்மைன் பண்ணுவாங்கன்னா, அந்த 10 லட்சம் ரூபாயை நான் ஒரு பேங்க்லயோ இல்ல ஒரு மார்க்கெட்லயோ நான் இன்வெஸ்ட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு எவ்வளவு ரேட் ஆஃப் ரிட்டர்ன் கிடைக்குது, ஒரு 15% வச்சுக்கோங்களேன். ஸோ இதுதான் இதோட ஆர்ஓஐ. ஓகேவா? அந்த ரேட் ஆஃப் ரிட்டர்ன் இந்த பிசினஸ்ல போடும் போது எனக்கு லாபமா கிடைக்கணும். ஓகேவா? ஸோ இதுதான் ரெக்கார்டு ப்ராஃபிட். நான் போட்ட முதலுக்கு எனக்கு இவ்வளோ ப்ராஃபிட் கிடைக்கணும். ஆர் அதர்வைஸ் வந்து இது ஒரு மெத்தட். ஓகேவா? அண்ட் தென் ஆர் அதர்வைஸ் வந்து சேல்ஸ்ல எனக்கு 25% வேணும் ப்ராஃபிட், இல்ல காஸ்ட்ல எனக்கு 20% வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஃபர்மும் டிட்டர்மைன் பண்ணிருப்பாங்க. ஓகேவா? ஸோ இது டிபெண்ட்ஸ் அப்பான் ஃபர்ம் தான். ஓகே? இப்படிதான் ரெக்கார்டு ப்ராஃபிட் நமக்கு இது பண்ணுவோம். ஓகே? ஸோ இவ்வளோதான் கான்செப்ட். ஸோ இப்போ நம்ம சம்முக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் சம், illustration 6. ஓகேவா? ஸோ பேஜ் நம்பர் 10ல இருக்கு. B manufacturing company sells its product at 1000 per unit க்கு சேல்ஸ் பண்றாங்க. Bன்ற manufacturing company. ஓகேவா? Due to competition, its competitor are likely to reduce by 15%. So competitor வந்து 15% வந்து ரெடியூஸ் பண்றாங்க. So B want to respond aggressively by cutting. So competitor வந்து 15% ரெடியூஸ் பண்ணும்போது என்ன ஆகும், அவங்களோட சேல்ஸ் அதிகமாயிடும், நம்மளோட சேல்ஸ் வந்து டவுன் ஆயிடும். ஓகேவா? டிக்ரீஸ் ஆயிடும்.
ஸோ நம்மளும் அதை காஸ்ட் கட் பண்ணணும் அப்படின்னு கட்டிங் ப்ரைஸ் ₹20 by 20%. 20% நம்ம ரெடியூஸ் பண்றோம். ஓகேவா? ப்ரெசென்ட் வால்யூம் நம்ம எவ்வளவு சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கோம்? 1,50,000 யூனிட் சேல்ஸ் பண்றோம். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம அவன் 15% டிக்ரீஸ் பண்ணியிருக்கான், நம்ம 20 பண்றோம். ஸோ அப்போ நம்மளுக்கு எவ்வளோப்பா இன்க்ரீஸ் ஆகுது? அதனால 2 லட்சத்துக்கு நம்மளோட சேல்ஸ் வந்து அதிகமாகுது. ஓகேவா? இவங்க டார்கெட்டட் ப்ராஃபிட் எவ்வளவு சொல்லியிருக்காங்க? சேல்ஸ்ல எனக்கு 10% லாபம் கண்டிப்பா வேணும் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ நம்மளோட எக்ஸிஸ்டிங் மெட்டீரியல் எவ்வளோ, காஸ்டிங் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் டார்கெட்டட். ஸோ இதுக்கு தான் நம்ம டார்கெட் காஸ்டிங் போட போகிறோம். ஓகேவா? அதர் ஆப்ரேட்டிங் காஸ்ட் வந்து R&D இருக்கு. ஓகே, மார்க்கெட் கஸ்டமர் சர்வீஸ். ஸோ இது ஒன்று இருக்கு. அண்ட் தென் கால்குலேட் டார்கெட் காஸ்டிங் பெர் யூனிட் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் டார்கெட் காஸ்ட் ஃபார் த ப்ரொபோஸ்டு வால்யூம், அந்த 2 lakhs வால்யூம்க்கு நம்மள டார்கெட் காஸ்ட் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா? டார்கெட் அண்ட் தென் ப்ரிப்பேர் டார்கெட் ப்ராஃபிட்டபிலிட்டி ஸ்டேட்மெண்ட் ஒன்று போட சொல்லியிருக்காங்க. தட்ஸ் இட். ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்? நம்மளோட டார்கெட் பிரைஸ் எவ்வளோன்னு கண்டுபிடிக்க போறோம். ஓகேவா? ஸோ டார்கெட் காஸ்ட் எவ்வளோன்னு கண்டுபிடிக்க போறோம். ஓகேவா? ஸோ டார்கெட் காஸ்ட்டுக்கு என்னப்பா ஃபார்முலா? இல்லஸ்ட்ரேஷன் 6. டார்கெட் காஸ்ட் இஸ் ஈக்குவல் டு planned SP minus record profit. ஓகேவா? ஸோ இதான ஃபார்முலா, இதுதான் பண்ண போறோம். இதோட டார்கெட் SP எவ்வளோப்பா? ஏற்கனவே 1000 ரூபாய்க்கு வித்துருக்கோம். இதுல 20% நம்ம கம்மி பண்றோம். ஓகேவா? -20%. ஓகே, அண்ட் தென் 800 rupees ஆயிடும். ஓகேவா? அண்ட் தென் இதோட ப்ராஃபிட் மார்ஜின், ப்ராஃபிட் எவ்வளோ ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம்? அவங்க எஸ்பியில் சேல்ஸில் 10% சொல்லியிருக்காங்க. ஓகேவா? 10% ஆன் சேல்ஸ். ஓகே, அப்போ 800 into 10%, 80 rupees. ஓகே, இப்போ இது ரெண்டையும் கூட்டினா நம்மளுக்கு சாரி சேல்ஸ்லேருந்து ப்ராஃபிட்டா மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? டார்கெட் காஸ்ட் 720 பெர் யூனிட். ஸோ பெர் யூனிட்டுக்கு நம்ம கண்டுபிடிச்சாச்சு. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம அவங்க கொடுத்துருக்கிற வால்யூம்க்கு நம்ம வந்து ஸ்டேட்மெண்ட் போட போகிறோம். ஓகே, ஸோ 720 நம்மளோட டார்கெட் காஸ்ட். ஓகே, டார்கெட் காஸ்ட் எவ்வளோப்பா? பெர் யூனிட் ஈக்குவல் டு 720. ஓகே, அண்ட் தென் நம்மளுக்கு இப்போ இருக்கிற மெட்டீரியல் எந்த பைசா எதெல்லாம் வேரியபிள் காஸ்ட்டா நம்மளால ரெடியூஸ் பண்ணவே முடியாது. ஓகேவா? அண்ட் தென் ஃபிக்ஸட் காஸ்ட் வந்து எவ்வளோ ஆகுது நம்ம டார்கெட் காஸ்டிங்ல அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே, டைரக்ட் மெட்டீரியல். ஓகே, டைரக்ட் மெட்டீரியல் டார்கெட் எவ்வளோ சொல்லியிருக்காங்க? 385. ஓகே, and then direct labor 50. Machine cost, direct machine cost per unit 60 rupees. Okay, and then manufacturing overheads. Manufacturing overheads எவ்வளோப்பா? ஸோ இதெல்லாம் எழுதியாச்சு. இப்போ மேனுஃபேக்சரிங் ஓவர் ஹெட்ஸ்ல நம்பர் ஆஃப் ஆர்டர்ஸ். ஸோ நம்பர் ஆஃப் ஆர்டர்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? ஒரு ஆர்டருக்கு 80 rupees. ஓகேவா? அண்ட் தென் 21,250 அது ஆர்டர்ஸ் வந்து ஆயிருக்கு. ஓகேவா? ஸோ அப்போ and then ஆர்டர் காஸ்ட் எவ்வளோ சொல்லியிருக்காங்க? 21,250 ஆர்டர், நம்பர் ஆஃப் ஆர்டர்ஸ். ஒரு ஆர்டருக்கு 80 ரூபாய் இருக்கு. மொத்தம் யூனிட் எவ்வளோப்பா? 2 லட்சம் யூனிட் தான் நம்ம இப்போ ப்ரொடியூஸ் பண்றோம். ஓகேவா? ஸோ அப்போ 21,250 into
80 ரூபாய். அப்போ மொத்தம் வந்து 17 லட்சம் ஆயிருக்கு. எவ்வளோ யூனிட்ஸ்க்கு? 2 lakhs யூனிட்ஸ்க்கு. அப்போ ஒரு ஆர்டர் பெர் காஸ்ட் வந்து 8 ரூபாய் 50 காசு ஆயிருக்கு. ஓகேவா? அண்ட் தென் டெஸ்டிங் ஹவர்ஸும் பார்த்தோம்னா இங்க ஒரு ஹவருக்கு வந்து 2 ரூபாய் ஆயிருக்கு. இங்க மொத்தம் வந்து எவ்வளவு ஹவர்ஸ் எடுத்திருக்காங்க? 30 லட்சம் ஹவர்ஸ் வந்து டெஸ்ட் எடுத்திருக்காங்க. ஓகே, அப்ப 30 lakhs into 2 rupees divided by number of units போட்டாதான் நம்மளுக்கு பெர் காஸ்ட் கிடைக்கும். ஸோ போட்டோம்னா ₹30. Okay, and then rework எவ்வளோ ஆயிருக்கு நம்மளுக்கு? ஒரு யூனிட்டுக்கு 100 rupees. மொத்தம் 13,000 யூனிட்ஸ் வந்து அவங்க ரீஒர்க் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ டோட்டல் ஆஃப் யூனிட்ஸ்க்கு? 2 lakh யூனிட்ஸ்க்கு. ஓகே, 200 மொத்தம் 2 லட்சம் யூனிட்ஸ். ஓகே, 6.50. ஓகே, and then இதோட மேனுஃபேக்சரிங் ஓவர் ஹெட்ஸ் முடிஞ்சிருச்சு. அண்ட் தென் ஆப்ரேட்டிங் காஸ்ட் எக்ஸ்பென்சஸ் என்ன பார்ப்போம்? ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட். ஒரு ப்ராடக்ட்டுக்கு அவங்க ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டிங் காஸ்ட் பெர் யூனிட் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம பெர் யூனிட் கண்டுபிடிக்கணும்னு அவசியம் இல்லை. அதுவே 50 ரூபாய் 130 ரூபாய் தான். ஓகே, அண்ட் கஸ்டமர் சர்வீஸ் ₹130 இருக்கு. ஓகே, ஸோ இப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு ஸோ நம்மளோட டார்கெட் காஸ்ட் கரெக்டாகவே வந்துருச்சு. ஓகே, டார்கெட் காஸ்ட் 720 வந்துருச்சு. ஓகேவா? ஸோ இதை வச்சு நம்ம டார்கெட் ப்ராடக்டோட ப்ராஃபிட்டபிலிட்டி ஸ்டேட்மெண்ட் போட போகிறோம். ஸ்டேட்மெண்ட். ஓகே, ஸோ ப்ராஃபிட்டபிலிட்டி ஸ்டேட்மெண்ட்ல பெர் யூனிட் அண்ட் தென் நம்ம ப்ரொடக்ஷன் எவ்வளோ இருக்க நம்மளோட சேல்ஸ் எவ்வளோ இருக்க போகுது? 2 lakh யூனிட்ஸ். ஓகேவா? ஸோ சேல்ஸ் யூனிட் செல்லிங் ப்ரைஸ் அவங்களே கொடுத்துட்டாங்க, 800 rupees. ஓகேவா? ஸோ இப்போ 2 lakh யூனிட்ஸ்க்கு கால்குலேட் பண்ணி போட்டோம். இதே மாதிரி தான் நம்ம டார்கெட்டட் காஸ்டிங் ரேட் கொடுத்தோம்ல, ஸோ அது எல்லாத்தையும் இங்கே போட போகிறோம். டைரக்ட் மெட்டீரியலுக்கு 385, 50, 60. ஆர்டர் காஸ்ட் வந்து பெர் யூனிட் 8.50, 30 ஃபார் டெஸ்டிங் அண்ட் ₹6.50 வந்து ரீவொர்க்குக்கு. ஓகே, ஸோ இப்போ பெர் யூனிட் எல்லாமே போட்டோம். இப்போ 2 lakhs யூனிட்ஸ்க்கு நம்ம இங்கே கன்வெர்ட் பண்ண போகிறோம். இன்ட்டு ஸோ நான் காஸ்ட் எல்லாமே 2 lakh யூனிட்ஸ்க்கு நம்ம கண்டுபிடிச்சி போட்டிருக்கேன், கன்வெர்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் தென் நம்ம இப்போ கிராஸ் மார்ஜின் கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? ஸோ இப்போ எல்லா காஸ்ட்டையும் ஆட் பண்ணி இந்த சேல்ஸோட மைனஸ் பண்ணேன்னா எனக்கு எவ்வளோ வந்திருக்கு? ஓகே, அண்ட் தென் இங்கே 260. ஓகேவா? ஸோ 800லேருந்து இந்த காஸ்ட் எல்லாத்தையுமே நான் கழிச்சிருக்கேன். minus 60 minus 8.5, 30. ஓகே, ஸோ கிராஸ் மார்ஜின் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. அண்ட் தென் ஆப்ரேட்டிங் காஸ்ட் இருக்குல்லப்பா, ஆப்ரேட்டிங் காஸ்ட்ல ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் 50 rupees அண்ட் தென் 130 வந்து மார்க்கெட்டிங்க்கு. ஓகேவா? 50 into 2 lakh வந்து ஸோ 1 crore அண்ட் தென் 130 into 2 lakhs வந்து 260
lakhs. ஓகே, and then இந்த காஸ்டே நம்ம மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா 260 minus 180. ஸோ 80 ரூபாய் நம்மளோட ப்ராஃபிட் கிடைச்சிருச்சு. ஸோ 80 into 2 lakhs யூனிட்ஸ். ஸோ நம்மளோட டார்கெட் ப்ராஃபிட் கண்டுபிடிச்சாச்சு. ஓகேவா? ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட். இந்த சம் வந்து ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். இந்த சம் எப்போ கேட்டிருக்காங்கன்னா ஜூன் 2017 இந்த சம் கேட்டிருக்காங்க. ஓகே, இதே நம்பர்ல. நெக்ஸ்ட் இல்லஸ்ட்ரேஷன் போகலாம். இது ரொம்ப முக்கியமான சம். நிறைய எம்டிபியில் நான் கேட்டிருக்காங்க. அண்ட் தென் எக்ஸாம்ஸ்லையும் இது நிறைய தடவை கேட்டிருக்காங்க. 2 times, மோர் தென் 2 times இது கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஒரு டெஸ்க்டாப் கம்பெனி டெஸ்க்டாப் வந்து மேனுஃபேக்சரிங் கம்பெனி வந்து சேல்ஸ் யூனிட் எவ்வளோ இருக்கு? 7500 யூனிட்ஸ் ஆஃப் அ ப்ராடக்ட். ஓகேவா? அதோட ஃபுல் காஸ்ட் பெர் யூனிட் வந்து 100 rupees இருக்கு. ஓகேவா? தென் கம்பெனி ஹாஸ் ஃபிக்ஸட் இட்ஸ் பிரைஸ் டு earn a 20% ஆன் ரிட்டர்ன். ஓகேவா? அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் 9 lakhல அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 20% வேணுமா? நான் சொன்னேன்ல அந்த ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் மெத்தட். ஸோ அந்த மெத்தட் இது. ஓகேவா? அந்த கேல்குலேட் த எஸ்பியை வந்து நம்மளே கேல்குலேட் பண்ணிருக்க சொல்லியிருக்காங்க. மார்க்அப் ஆன் த ஃபுல் காஸ்ட் பெர் யூனிட். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து நம்ம எஸ்பி கேல்குலேட் பண்ண போறோம். இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையும் எழுதிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு ஆர்ஓஐ எவ்வளோப்பா வேணும்? ஆர்ஓஐ வந்து 9 lakhsல 20%. ஓகே, அண்ட் தென் காஸ்ட் வந்து 100 rupees அவங்களே கொடுத்துட்டாங்க. காஸ்ட் எவ்வளவு சொல்லியிருக்காங்க? 100 ரூபாய். 9 lakhsல 20% வேணும். ஓகேவா? ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட். அண்ட் தென் எவ்வளோ யூனிட்ஸ்? நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் வந்து 7500 யூனிட்ஸ். ஓகேவா? ஸோ இன்ஃபர்மேஷன் எல்லாம் எழுதியாச்சு. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கம்ப்யூட் பண்ண போறோம்? எஸ்பி கம்ப்யூட் பண்ண போறோம். கம்ப்யூட்டேஷன் ஆஃப் எஸ்பி அண்ட் மார்க்அப் பர்சன்டேஜ் ஆன் த ஃபுல் காஸ்ட் பெர் யூனிட். ஓகேவா? ஃபுல் காஸ்ட்ன்றது இந்த 100 ரூபாய் தான். ஓகே, அண்ட் தென் இப்போ நம்ம டார்கெட் எஸ்பி எவ்வளோப்பா? 100 ரூபாயில ஸோ இதுக்கு என்ன ஃபார்முலா நம்மளுக்கு? டார்கெட் ப்ராஃபிட் பிளஸ் ஃபுல் காஸ்ட். ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ டார்கெட் ப்ராஃபிட் எவ்வளோப்பா? எனக்கு 9 லட்சத்துக்கு 20% வேணும். ஓகேவா? இன்ட்டு 20% டிவைடட் பை எவ்வளோ யூனிட்ஸ்க்கு? 7500 யூனிட்ஸ்க்கு. 20% டிவைடட் பை 7500 எவ்வளோ யூனிட்ஸ்க்கு? ஒரு யூனிட்க்கு எனக்கு 24 ரூபாய் ஆகணும். ஓகேவா? ஸோ அப்போ என்னோட ப்ராஃபிட் எவ்வளோ? 24. அப்போ என்னோட டார்கெட் எஸ்பி எவ்வளோப்பா இருக்கும்? 24 பிளஸ் ஃபுல் காஸ்ட் எவ்வளோ? 100 ரூபாய். ஓகேவா? ஸோ அப்போ எனக்கு 124 ரூபாய் தான் என்னோட எஸ்பி. ஓகேவா? கண்டுபிடிச்சிட்டோமா? இதுல எவ்வளோ இன்னொன்று ஒரு ட்விஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க? மார்க்அப் பர்சன்டேஜ் வேற கேட்டிருக்காங்க. ஓகேவா? கால்குலேட் த மார்க்அப் ஆன் த ஃபுல் காஸ்ட். ஃபுல் காஸ்ட் இந்த மார்க்அப்னா எவ்வளோனா என்னோட காஸ்ட்ல எத்தனை பர்சன்டேஜ் எஸ்பி கூடி இருக்கு. ஓகேவா? காஸ்ட் 100 ரூபான்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? எஸ்பி எவ்வளோ எவ்வளோ? இப்போ இந்த மார்க்அப்னா என்னன்னா காஸ்ட் 100%னா எஸ்பி வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்குல்லப்பா. அதாவது எவ்வளோ ரேட்டு கூடி இருக்கு? இப்போ 100 ரூபாய்க்கு 100 ரூபாயில இருக்கிற காஸ்ட் 124 ரூபாய்க்கு நம்ம கூடி இருக்கோம். ஓகேவா? ஸோ இந்த இது எவ்வளோ ரேட்டு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா? 100க்கு 124 எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. வேற ஒன்றும் இல்லை. ஸோ இப்போ 100 ரூபாய் இருக்கிறது எவ்வளோப்பா இன்க்ரீஸ் ஆயிருக்கு? நம்மளுக்கு 24 தான் நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ எஸ்பி எவ்வளோ ஆயிருக்கு? 24.
percentage. So that's it. Okay va? So and then second வந்து என்ன கேட்டிருக்காங்க, if the SP are calculated above representing a markup value of 40 on variable cost. Okay va? Calculate the variable cost per unit. Okay va? If the SP as calculated above represent as a markup of 40 on variable cost per unit. Okay va? Variable 40% கூடி இருக்கு அப்படின்னா நம்ம வேரியபிள் காஸ்ட் எவ்வளோன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா? and then above எவ்வளோப்பா? above SP is equal to 124. ஓகேவா? and then இது என்ன சொல்லியிருக்காங்கன்னா வேரியபிள் காஸ்ட்ல 40% இது இன்க்ரீஸ் பண்ணதா இந்த 124 ரூபாய் வந்து என்னன்னா வேரியபிள் காஸ்ட்ல 40% இன்க்ரீஸ் பண்ணா இந்த 124 வருதுன்னா வேரியபிள் காஸ்ட் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? சோ அப்ப இது எவ்வளவு இருக்கும்? இது 100 இருந்தா தானே இது 40 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஓகேவா? சோ அப்ப 124 டிவைட் பை, சோ இது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது என்ன ஆயிடும்? 140 ஆயிடும். ஓகேவா? சோ 140%. ஓகேவா? சோ இங்கிட்ட இருந்து இங்க போகும்போது டிவிஷன்ல போயிடும். அப்ப வேல்யூ என்னப்பா? வேரியபிள் காஸ்ட் 124 divided by 140% equal to 80. 124 divided by 140% 89. So rupees 89. Hence variable cost is equal to 89 rupees. ஓகேவா? ஸோ இதை நான் திரும்ப எக்ஸ்பிளைன் பண்றேன். நம்ம இதுக்கு முன்னாடி இந்த மார்க்கெட் வேல்யூல 40% கூட்டினா, ஓகேவா, இந்த எஸ்பி வருது அப்படின்னா வேரியபிள் காஸ்ட் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? வேரியபிள் காஸ்ட்ல 40% கூட்டினா 124. ஓகேவா? என்ன நம்மளுக்கு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க? வேரியபிள் காஸ்ட் பிளஸ் 40% ஆட் பண்ணா அபோவ் மார்க்கெட் வேல்யூ. ஓகேவா? அதாவது 124 எஸ்பி வருதான். ஓகேவா? இதுதான் நம்மளுக்கு சொன்ன ஸ்டேட்மெண்ட். ஓகேவா? இதை நான் என்ன பண்ணிருக்கேன், அப்ப இதுல 40% கூடுது, வேரியபிள் காஸ்ட்ல 40% கூடுதுன்னா இது என்னவா இருக்கும்? 100 இருக்கும். So 100 plus 40% is equal to 124. இதான அடுத்த equation. And then 140% divided by 6 equal to 124. ஓகேவா? இதுதான் என்னது? என்னோட வேரியபிள் காஸ்ட். அப்ப VC is equal to 124 140%. அப்ப VC is equal to இதை டிவைட் பண்ணோம்னா 89 வந்துருச்சா? ஸோ இதுதான் இதோட ஃபார்முலேட். ஓகேவா? Calculate the company income if it's had increased the SP 115 rupees. ஓகேவா? ஸோ அவங்களோட SP வந்து 115 ரூபாய்க்கு இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா at the price the company would sold 6750 யூனிட்ஸ் வந்து சேல்ஸ் பண்றாங்க. ஓகேவா? 6750 யூனிட்ஸ் சேல்ஸ் பண்றாங்க. Should the company have increased the SP to 230க்கு இன்க்ரீஸ் பண்ணிடலாமா எஸ்பிய அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ அவங்க இன்கத்தை தான் 115க்கு இன்க்ரீஸ் பண்றாங்க. ஓகேவா? ஸோ நம்ம ஒரு கம்பேரிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் போடணும். ஓகேவா? கம்பெனிஸ் இன்கம் எவ்வளோ அப்படின்னு தான் நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம எவ்வளோ ப்ரெசண்டா நம்ம இது பண்ணியிருக்கோம்? present contribution means நம்மளோட சேல்ஸ். present contribution எவ்வளோ? 7500 யூனிட்ஸ். எவ்வளோ நம்மளுக்கு கான்ட்ரிபியூஷன் கிடைக்கும்? கான்ட்ரிபியூஷன் ஃபார்முலா என்னப்பா? SP மைனஸ் பிசி. ஓகேவா? இந்த SP எவ்வளோப்பா? 124 ரூபாய் மைனஸ் எவ்வளோ கண்டுபிடிச்சோம்? 89 ரூபாய். இப்படி கண்டுபிடிச்சோம்னா நம்மளோட கான்ட்ரிபியூஷன் எவ்வளோ? 124 மைனஸ் 89 எவ்வளோ யூனிட்க்கு? 7500 யூனிட்க்கு. ஸோ 2,62,500 வருது. ஓகேவா? அண்ட் தென் இப்போ கம்பெனி ப்ரொபோஸ் பண்றது என்ன? எஸ்பி வந்து 115 ரூபாய்க்கு ப்ரொபோஸ் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ யூனிட்க்கு? 6750 யூனிட்ஸ்க்கு. ஓகேவா? அண்ட் தென் வேரியபிள் காஸ்ட்டை நம்மளால ரெடியூஸ் பண்ணவே முடியாது. ஓகேவா? இன்ட்டு 6750. ஓகே,
equal to 177. ஓகேவா? ஸோ இதுதான் proposed contribution. ஸோ நம்மளுக்கு ப்ராஃபிட்டா லாஸா எவ்வளோப்பா லாஸ் கிடைக்குது நம்மளுக்கு இந்த நியூ டெசிஷன்னால 87,000 ரூபாய் நம்மளுக்கு டவுன் ஆகுது. ஓகேவா? இன்க்ரீஸ் ஆகல, டிக்ரீஸ் ஆயிருக்கு நம்மளோட கான்ட்ரிபியூஷன்ல. ஓகேவா? பிகாஸ் ஆஃப் ஏன்னா நம்மளோட எஸ்பியும் கம்மி ஆயிடுச்சு, யூனிட்டும் கம்மி ஆகுது, செல்லிங் யூனிட்டும் கம்மி ஆகுது. ஓகேவா? இன்கேஸ் இது வந்து இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னா நம்மளுக்கு வந்து லாபம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் இது டிக்ரீஸ் ஆயிருக்கு. ஓகேவா? ஸோ அதனால நம்மளுக்கு 87,000 ரூபாய் நம்மளுக்கு லாஸ் தான் போயிருக்கு. ஓகேவா? அண்ட் தென் fourth one, in response to competitive pressure. ஓகேவா? ஒரு காம்படிட்டிவ் ப்ரெஷர்னால அவங்க பிரைஸை வந்து 105 ரூபாய்க்கு ரெடியூஸ் பண்றாங்களா in order to achieve sales 7,500 units. ஸோ 7,500 யூனிட்ஸை வந்து அவங்க விற்க போறோம். அதே மாதிரி நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளவு கொடுத்துருக்காங்க, இதுக்கு முன்னாடி 9 லட்சம் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தோம்ல, இப்போ 8,25,000 இன்வெஸ்ட் பண்றோம். இதோட ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எவ்வளோ 20%. ஓகேவா? ஸோ நம்மளோட டார்கெட் ப்ரைஸ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இட்ஸ் சோ சிம்பிள். ஓகே, இப்போ நியூ டார்கெட் காஸ்ட். ஓகேவா? ஸோ எப்படி கால்குலேட் பண்ண போறோம், நம்மளோட ப்ராஃபிட் முதல்ல கண்டுபிடிச்சிருவோம். எவ்வளோ ROI பண்ணியிருக்கோம், நம்ம ரேட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ 8,25,000. இதுல 20% நம்மளுக்கு வேணும். ப்ராஃபிட் பெர் யூனிட் கண்டுபிடிக்கும். எவ்வளோ யூனிட் நம்ம சேல்ஸ் பண்ண போறோம், 7,500 யூனிட். ஓகே, ஸோ 8,25,000 இன்ட்டு 20% டிவைட் பை 7,500 போட்டோம்னா 22 ரூபாய் நம்மளுக்கு ப்ராஃபிட் கிடைக்குதான். ஓகேவா? ஓகே, ஸோ அந்த அதுல வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா 7,500 யூனிட்ஸ் நம்ம சேல்ஸ் பண்ணோம்னா நம்மளோட ப்ராஃபிட் இவ்வளோ கிடைக்கும்பா, 22 ரூபாய் கிடைக்கும். ஓகேவா? இஃப் வி செல் 6,750 யூனிட்ஸ்னா நம்மளோட டார்கெட் ப்ராஃபிட் வில் பி 8 lakh. அதே 8,25,000 இன்ட்டு 20% டிவைட் பை 750. ஓகேவா? மினிட்ஸ் போடும்போது இன்ட்டு 20% டிவைட் பை நம்மளுக்கு எவ்வளோ வருது, 24 ரூபாய். 24 தான் நம்மளோட ப்ராஃபிட் கிடைக்கும். இதுதான் நெக்ஸ்ட் இயரோட நம்மளோட இன்கம். ஓகே, ஸோ நம்மளோட நெக்ஸ்ட் இயர் இன்கம். அதே மாதிரி டார்கெட் பிரைஸ், டார்கெட் காஸ்ட் பெர் யூனிட் சொல்லியிருப்பாங்க, அதோட பிரைஸ் என்னவா இருக்கு, 105 ரூபாய் ஆகுது. ஓகேவா? இது புக்ல போடல, டார்கெட் காஸ்ட் கண்டுபிடிக்கவே இல்லை, ஆனா எக்ஸாம்ல நீங்க கண்டிப்பா பண்ணணும். ஓகேவா? எஸ்பி மைனஸ் ப்ராஃபிட் தானே. இஃப் எவ்வளோ யூனிட்ஸ் நம்ம சேல்ஸ் பண்றோம், யூனிட்ஸ் அட் எஸ்பி எவ்வளோப்பா, 105 ரூபாய். ஓகேவா? ஸோ 105 ரூபாய் மைனஸ் 24 ரூபாய் அப்படின்னா நம்மளோட டார்கெட் காஸ்டிங் எவ்வளோ, 81 ரூபாயா இருக்கும். ஓகேவா? புரிஞ்சுதாப்பா? அதே மாதிரி இஃப் 7,500 யூனிட்ஸ் நம்ம சேல்ஸ் பண்றோம் அட் 105 எஸ்பி அப்படின்னா நம்மளோட டார்கெட் காஸ்டிங் எவ்வளோ இருக்கும், எஸ்பி மைனஸ் ப்ராஃபிட். ஓகேவா? ப்ராஃபிட் எவ்வளோப்பா, 22 ரூபாய் தானே கண்டுபிடிச்சோம் 7,500 யூனிட்டுக்கு. ஓகே, எஸ்பி எவ்வளோ, 105 ரூபாய். அப்போ 105 மைனஸ் 22 போட்டோம்னா 83 ரூபாய் வந்துடும். ஓகேவா? ஸோ இது வந்து புக்ல இல்லை, பட் ஆனா நம்ம செய்யணும். புக்ல ஐ திங்க் பிரிண்டிங் மிஸ்டேக்னால இந்த பார்ட் இல்லை, பட் ஆனா எக்ஸாம்லயும் செய்யணும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து இல்லஸ்ட்ரேஷன் 8 பார்க்கலாம். ஸோ இந்த சம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா? காஸ்ட்டை வந்து
டார்கெட் காஸ்டிங்குள்ள லேபர் ஹவர்ஸை எப்படி ரெடியூஸ் பண்றது அப்படின்றது இந்த சம்ல பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி அவங்க 10,000 குவான்டிட்டி யூனிட்ஸ் வந்து அவங்க சேல்ஸ் பண்ணியிருக்காங்க, எஸ்பி கொடுத்துருக்காங்க, டைரக்ட் மெட்டீரியல் எல்லாம் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க, கான்ட்ரிபியூஷன் அவங்களே 15 கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ டோட்டல் கான்ட்ரிபியூஷன் 15 rupees. ஓகே, அண்ட் தென் பட்ஜெட்டட் ஃபிக்ஸட் ஓவர்ஹெட்ஸ் அண்ட் பட்ஜெட்டட் ப்ராஃபிட் வந்து 10,000 கொடுத்துருக்காங்க. ஓகேவா? போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் என்ன பண்றாங்கன்னா பட்ஜெட்டட் ப்ராஃபிட்டை 10,000 இருக்குல்லப்பா, இதை 25,000க்கு டார்கெட்டட் ப்ராஃபிட் ஃபிக்ஸ் பண்றாங்க. நம்மளுக்கு ப்ராஃபிட் இவ்வளோ வரணும் அப்படின்னு. ஓகேவா? டார்கெட் ப்ராஃபிட் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஓகேவா? அண்ட் தென் இதுக்காக இந்த 25,000 ரூபாய் எனக்கு வந்து லாபம் கிடைக்கணும்னா அதுக்கு எக்ஸ்ட்ராவா எவ்வளவு செலவு பண்றாங்க? அட்வர்டைஸ்மெண்ட்ல 28,500 செலவு பண்றாங்க. 25,000 ப்ராஃபிட்க்கு 28,500 செலவு பண்றாங்க. அண்ட் தென் டார்கெட்டட் சேல்ஸ் பிரைஸ் அப்போ வந்து ஒரு 32 rupees பெர் யூனிட் வந்து ஆகுது. ஓகேவா? பிரைஸ் வந்து எனக்கு எவ்வளவு ஆகுது? 32 ரூபாய் ஆக்குறாங்க. 30 ரூபாயை 32 ரூபாய்க்கு நான் கூட்டுறாங்க. ஓகே, ஸோ அந்த யூனிட்ஸும் நம்மளுக்கு நம்பர் ஆஃப் யூனிட்ஸும் இன்க்ரீஸ் ஆகல. 12,000 யூனிட்ஸ் நம்ம இப்போ சேல்ஸ் பண்றோம். ஓகே, இதெல்லாம் அச்சீவ் பண்றதுக்கு இன் ஆர்டர் டு அச்சீவ் எக்ஸ்ட்ரா ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி ஹவெவர் த ஒர்க் ஃப்ளோஸ் மஸ்ட் பி ஏபிள் டு ரெடியூஸ். ஒர்க் ஃப்ளோஸ் அதாவது லேபர் ரேட்டை வந்து நம்ம ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்க. ஓகேவா? டைம் டேக்கன் டு மேக் ஈச் யூனிட் ஆஃப் த ப்ராடக்ட். ஓகேவா? ஒரு ப்ராடக்டோட எவ்வளோ இப்போ 2 மணி நேரம் யூஸ் பண்றாங்க, ப்ரொடியூஸ் பண்றாங்க அப்படின்னா ப்ரொடக்ஷனுக்கு 2 hours ஆகுறத அவங்க வந்து அதை ரெடியூஸ் பண்றாங்க. இப்போ ஒன்றரை நிமிஷத்துல 1.5 மணி நேரத்துல பண்றது. ஓகேவா? 2 hours பண்ற ஜாபை 1.5 மணி நேரத்துல பண்ணணும் அப்படின்னு டார்கெட் ஃபிக்ஸ் பண்றாங்க. ஓகே, it is proposed to offer a pay and a productivity deal in which the wage rate per hour. ஓகேவா? ஸோ வேஜ் ரேட் பெர் ஹவர் எவ்வளோனா 4 ரூபாய். ஓகேவா? ஸோ ஃபிக்ஸ் பண்றாங்க. hourly rate for variable overhead will not be unaffected. ஸோ வேரியபிள் ஓவர்ஹெட்ல எந்த அஃபெக்ஷனும் இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ டார்கெட்டட் லேபர் டைமும் அந்த ப்ராஃபிட்டையும் நம்மளால எப்படி அச்சீவ் பண்றதுன்னு சொல்லிட்டு பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ போகலாம். இப்போ டார்கெட் ப்ராஃபிட் நம்மளுக்கு எவ்வளோப்பா ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க? 25,000. இப்போ நம்மளை எதை ரெடியூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க? லேபர் தான் நம்மளுக்கு கீ என்ன கொடுத்துருக்காங்க? லேபர் ரிடக்ஷன் தான். ஓகேவா? நம்மள என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? எவ்வளோ ஹவர்ஸ் ரெடியூஸ் பண்ணா கரெக்டா இருக்கும். ஓகேவா? எவ்வளோ ஹவர்ஸ் ரெடியூஸ் பண்ணா கரெக்டா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் நம்மளோட கீ பாயிண்ட். அப்ப ஃபிக்ஸட் ஓவர் ஹெட்ல எந்த சேஞ்சஸும் இல்லை. ஓகேவா? 1,40,000. அண்ட் தென் அடிஷ்னலா ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் போடுறாங்கல்ல, ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் எக்ஸ்பென்சஸ். ஓகேவா? இந்த 25,000 லாபம் கிடைக்கிறதுக்காக 28,500 அவங்க எக்ஸ்ட்ரா செலவு பண்றாங்கல்ல. ஸோ இதையும் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ இதையும் மொத்த காஸ்டிங்ல நம்ம சேர்த்துக்கிறோம். 1,68,500 பிளஸ் இது ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா ஸோ இது என்னதுப்பா? கான்ட்ரிபியூஷன். ஸோ கான்ட்ரிபியூஷனுக்கு என்னப்பா ஃபார்முலா? ப்ராஃபிட் பிளஸ் ஃபிக்ஸட் காஸ்ட். ஓகேவா? ஆர் எஸ்பி மைனஸ் வேரியபிள் காஸ்ட் இதுவும் போடுவோம்ல. ஸோ இங்க வந்து ப்ராஃபிட் பிளஸ் ஃபிக்ஸட் காஸ்ட் ரெண்டையும் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ நம்மளுக்கு டோட்டல் கான்ட்ரிபியூஷன் எவ்வளோ யூனிட்ஸ்க்கு நம்மளுக்கு வேணுன்ற டோட்டல் கான்ட்ரிபியூஷன் அட் 12,000 யூனிட்ஸ்க்கு நம்மளுக்கு கிடைச்சிருச்சு. ஓகேவா? ஸோ இப்போ கான்ட்ரிபியூஷன் பெர் யூனிட் கால்குலேட் பண்ணிக்கலாம். அப்பதானே நம்ம ஒரு நம்மளோட டார்கெட் என்ன? லேபர் ரிடக்ஷன் தான். ஓகேவா? பெர் யூனிட்ல எவ்வளோ நம்ம லேபர் அவரை நம்ம குறைக்க போறோம் அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ இதை தான் நம்ம இப்போ கண்டுபிடிக்க போறோம். ஸோ அதனால இதுவும் பெர் யூனிட் தானே. ஸோ அதனால பெர் யூனிட்லேயே வச்சு நம்ம கால்குலேட் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ பெர் யூனிட் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணுவோம்? டோட்டல் கான்ட்ரிபியூஷன் டிவைடட் பை யூனிட்ஸ். ஓகே, இதான் நம்மளோட கான்ட்ரிபியூஷன் பெர் யூனிட். ஓகேவா? இப்போ எஸ்பி வந்து நம்மளுக்கு எவ்வளோப்பா? 32 rupees. ஓகேவா? ஸோ இதுல கான்ட்ரிபியூஷனை மைனஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்?
வேரியபிள் காஸ்ட் கண்டுபிடிச்சலாம். ஓகேவா? ஸோ நம்மளோட டார்கெட்டட் இது வேரியபிள் காஸ்ட் தானே, டார்கெட் வேரியபிள் காஸ்ட் நம்ம கண்டுபிடிச்சலாம். ஓகே, ரூபாய் கழிச்சோம்னா என்னோட வேரியபிள் காஸ்ட் எவ்வளோ? 32 மைனஸ் 16.125. ஓகே, 15.825. ஓகேவா? ஸோ இதுதான் என்னோட வேரியபிள் காஸ்ட். இதுல என்ன எது மட்டும் ரெடியூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க? லேபர் மட்டும் தான். அப்ப அன்சேஞ்சு என்ன? மெட்டீரியல் வந்து எனக்கு அன்சேஞ்சு. ஸோ மெட்டீரியலை நான் அப்படியே கழிச்சிடலாம். மெட்டீரியல்ல எந்த செலவும் நம்ம சேஞ்ச் ஆகல. ஸோ 8 ரூபாய் ஒரு காஸ்ட் ஒரு பெர் யூனிட்டுக்கு ஆகுது. ஸோ மீது எனக்கு எவ்வளோ? 7 ரூபாய் 87 பைசா. ஓகேவா? ஸோ இதுதான் எனக்கு எது எதுக்குப்பா? லேபர் பிளஸ் வேரியபிள் ஓவர்ஹெட். ஓகேவா? ஸோ இது ரெண்டுக்கும் சேர்த்து எனக்கு 7 ரூபாய் 87 பைசா இருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ மெட்டீரியல் நம்ம போட்டாச்சு. டைரக்ட் லேபருக்கும் வேரியபிள் ஓவர்ஹெட்ஸ்க்கும் சேர்த்து நம்மளுக்கு எவ்வளோப்பா இருக்கு? 7.875. ஓகேவா? ஸோ இவ்வளோ ரூபாய் இருக்கு. இப்போ சம்ல என்ன கொடுத்துருக்காங்க? நம்ம அந்த ஹவர்ஸ் ப்ரொடக்டிவிட்டி ஹவர்ஸ் தான் ரெடியூஸ் பண்ண போறாங்க. அந்த வேஜ் ரேட்டை வந்து அவங்க எவ்வளவு கொடுக்குறாங்கன்னா இன்க்ரீஸ் டு 4 ருபீஸ்க்கு அவங்க கொடுக்குறாங்க. இது ஓகேவா? 4 ருபீஸ் கொடுக்குறாங்க ஒரு ஹவருக்கு. ஓகேவா? அண்ட் தென் வேரியபிள் ஓவர் ஹெட்ஸ்ல எந்த சேஞ்சஸும் இல்லை. அப்ப அவங்க வந்து இதுக்கு முன்னாடி எவ்வளவு கொடுத்தாங்க? 0.50 பைசே அவங்க கொடுத்துருக்காங்க. ஓகேவா? 50 பைசே கொடுத்துருக்காங்க. ஓகே, சூப்பர். இப்ப எவ்வளவு ஹவர் தான் நம்மளுக்கு தெரியாது. ஓகேவா? ஸோ 1 ஹவருக்கு எவ்வளோப்பா? 4 ரூபாய் கொடுக்குறாங்களா லேபருக்கு? ஸோ அண்ட் தென் எவ்வளோ ஹவர்னு தெரியாது. ஸோ நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்கோம். வேரியபிள் ஓவர் ஹெட்ஸ்க்கு எவ்வளோ கொடுக்குறாங்க? 0.5x. ஓகேவா? அதுவும் எவ்வளோ ஹவர்ஸ்ன்னு நம்மளுக்கு தெரியாது. ஈக்குவல் டு இது ரெண்டுக்கும் சேர்த்து எவ்வளோ? 7.87 பைசாக்குள்ள இதை முடிக்கணும். ஓகேவா? ஸோ அப்ப ஒரு ஹவருக்கு எவ்வளவு கொடுக்குறோம் அப்படின்றத நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ 4.5x equal to 7.875. அப்ப x ஓடது இங்க இந்த பக்கம் போஸ்ட் என்னவாப்பா ஆகும்? டிவிஷன்ல போகுமா? அப்ப xன்றது என்னது? 1 hour. ஓகேவா? ஸோ let x is to be an hour. ஸோ இது ரொம்ப முக்கியம். 1 hourனு வச்சுக்கிறோம். ஓகேவா? இப்போ 7.875 divided by 4.5 is equal to 1.75 பைசா. ஓகேவா? 1 ரூபாய் 75 காசு கொடுக்குறாங்க 1 ஹவருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ கண்டுபிடிச்சாச்சா? இப்போ நம்ம லேபர் ஓவர் ஹெட்ஸ்க்கும் வேரியபிள் ஓவர் ஹெட்ஸ்க்கும் சேர்த்து எவ்வளோ? 7 ரூபாய் 87 பைசா இருக்கு. 87.5 பைசா இருக்கு. ஓகேவா? இப்போ ஒரு ஹவருக்கு 1 ரூபாய் 75 கொடுத்துருக்காங்க. இப்போ லேபர் ரேட் எவ்வளோ வரும்னா 4 into x தானப்பா? 1.75 equal to 7 rupees. ஓகேவா? 7 rupees. இதே இது வேரியபிள் ஓவர் ஹெட்ஸ்க்கு எவ்வளோப்பா? 0.5 into 1.7x. x தானே கண்டுபிடிச்சோம். ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு இந்த டார்கெட்டட் வந்துருச்சா? 7.875. ஓகேவா? ஸோ இப்படிதான் வந்தேன். ஸோ அதுக்கப்புறம் நம்ம எவ்வளோ ரெடியூஸ் பண்ணியிருக்கோம் டைம் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ எவ்வளோ டைம் நம்ம ரெடியூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றத கேட்டிருக்காங்க. அப்ப இதுக்கு முன்னாடி எவ்வளோ ஹவர் பா இருக்கு? ப்ரீவியஸ் ஹவர் ஒரு யூனிட்டுக்கு எவ்வளோ ஹவர் நான் அவங்க ப்ரொடியூஸ் பண்ணாங்க? 2 hours. ஓகே, ஸோ இப்போ எவ்வளோ பண்றாங்க? 7.5. ஓகே, அப்ப ரெடியூஸ்ட் ஹவர் எவ்வளோ? ஓகே, ஸோ இதுல இருந்து ப்ரீவியஸ்ல வந்து இப்போ ப்ரெசென்ட் 1.75 ரெடியூஸ் பண்ணா 0.25 ஹவர்ஸ் தான் நம்ம ரெடியூஸ் பண்ண ஹவர்ஸ். ஓகே, ஸோ ஆன்சர் வந்துருச்சு. ஓகே, ஸோ இப்போ டார்கெட்டட் காஸ்டிங்ல
இல்லஸ்ட்ரேஷன் 8 பார்த்தாச்சு. இப்போ இல்லஸ்ட்ரேஷன் 9 வந்து ரொம்ப ஈஸியான சம். இதை நான் ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்றேன், நீங்களே செஞ்சிடலாம். ஓகேவா? என்னன்னா இப்ப ஒரு ஒரு பேப்பர் மில்லோட மேனேஜர் தான் நம்மளோட ஒர்க் ஃப்ளோ கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஏபிசி லிமிட்டட்ல இருந்து ஒரு மெர்ச்சன்ட் போகுது, மெர்ச்சன்ட்ல இருந்து பிரிண்டர் அண்ட் தென் கஸ்டமர் கிட்ட போகுது. ஓகேவா? ஸோ இப்போ ஏபிசி லிமிடெட் என்ன பண்றாங்க, அதோட ரேட்டு 1466 பெர் டன் கொடுக்குறாங்க. அதே மாதிரி ஏபிசியோட ஃப்ரைட் சார்ஜஸ் 30 ரூபாய். ஓகேவா? ஸோ இங்க ஃப்ரைட் சார்ஜஸ் 30 ரூபாய் செலவு பண்றாங்க. அந்த ஆவரேஜ் ரிட்டர்ன் வந்து 4% ஆஃப் சேல்ஸ். ஓகேவா? அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் ₹60. ஓகேவா? இந்த வேல்யூ செயின்ல அந்த பேப்பர் கஸ்டமர் கிட்ட போறதுக்கு எவ்வளவு ஆகுது, டிஸ்ட்ரிபியூஷன் சென்டர் அமௌண்ட் வந்து 11 ரூபாய் பெர் டோனி. ஓகேவா? அண்ட் தென் ஆப்ரேட்டிங் காஸ்ட் வேற ஆகுது. ஓகே, அண்ட் தென் எஸ்டிமேட்டட் டிஸ்ட்ரிபியூஷன் எஸ்டிமேட்டட் காஸ்ட் எவ்வளவு ஆகுது, 25. ஸோ இந்த காஸ்ட் எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு அண்ட் தென் ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ, 58. ஓகேவா? ஸோ இதெல்லாம் அப்படியே ஆட் பண்ணாலே போதும். அவங்க எஸ்பி எவ்வளோ ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க, 1466. அதுக்கப்புறம் ஃப்ரைட் சார்ஜஸ் 30, அதுக்கப்புறம் சேல்ஸ் ரிட்டர்ன் அண்ட் அலவன்ஸ் 60, அண்ட் தென் கேபிட்டல் சார்ஜஸ் XYZோட கேபிட்டல் சார்ஜஸ் 120 ரூபா. ஸோ ஆட் பண்ணும்போது டார்கெட் காஸ்ட் வந்துருச்சு. ஓகேவா? அதுக்கப்புறம் ஷிப்மெண்ட் சென்டர் காஸ்ட்டையும் ஆப்ரேட்டிங் காஸ்ட்டையும் அவங்க ஆட் பண்றாங்க. ஓகேவா? அண்ட் தென் டார்கெட் மேனுஃபேக்சரிங் காஸ்ட் ஆஃப் த மில். ஓகே, ஸோ அது எவ்வளோ, இதோட டிஸ்ட்ரிபியூஷன் சென்டரோட சார்ஜஸ் வந்து 58 ரூபாய் கொடுத்துருந்தோம்ல, அவங்களோட ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட். ஓகேவா? ஸோ இந்த ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரைக்கும் ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் ஒவ்வொரு மெர்ச்சன்ட் போடுற சார்ஜஸை நம்ம அப்படியே ஆட் பண்ணிக்கிட்டே வரணும், வேற ஒண்ணுமே இல்லை. ஸோ அவங்களோட சார்ஜஸ் போட்டோம்னா இது வந்து காலம் வந்து இங்க பிரிண்டிங்ல மாறி இருக்கு. ஸோ இந்த டார்கெட் மேனுஃபேக்சரிங் காஸ்ட் வந்து இந்த இடத்துல வரணும். ஓகேவா? டார்கெட் மேனுஃபேக்சரிங் காஸ்ட் ஆஃப் த மில் வந்து 1162. ஓகேவா? ஸோ இது ரொம்ப ஈஸியான சம், அதனால தான் ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஸோ இந்த சம்ல ஹோப்ஸோ இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வேற ஏதாவது கான்செப்ட் வேணும்னா, வீடியோஸ் வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. ஹாப்பி ஸ்டடிங்.